அலைக்கும் ஃபாத்திமா. சொர்க்கத்துக்கு போற பெண்மணி பத்தி சொல்றியா? வலைக்கும் சலாம் அல்பியா. விளக்கமா சொல்றேன் கேளு. சொர்க்கம் செல்லக்கூடிய பெண்ணை உமக்கு காட்டவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதாவது நமக்கு மத்தியில் உயிரோடு வாழுகிறாள் அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபி தோழர், யார் அந்த பெண்மணி என்று கேட்டார்கள். ஒரு பெண்ணை கை நீட்டி காட்டினார். அதோ அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பெண்தான் என்றார்கள். ஏன் தெரியுமா? அதாவது அந்த பெண் ஒரு நாள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் வருகிறது. அது நான் வீட்டில் இருக்கும் பொழுது வந்தால் எனக்கு பயமில்லை. ஆனால் வெளியே செல்லும் போது, சந்தைக்கு செல்லும் போது, மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வந்து விடுகிறது. அந்த வலிப்பு நோய் வந்தால் ஹிஜாபு நீங்கி விடுகிறது. நான் மறைக்க வேண்டிய ஹிஜாபில் உள்ள விஷயங்கள் வெளிப்படையாக மாறிவிடுகிறது என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்ணே, உனக்கு 2 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒன்றாவது, நீ பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவான். இரண்டாவது, நான் உனக்கு துஆ செய்தால் அல்லாஹ் அந்த நோயை உனக்கு மாற்றி, அதாவது அந்த நோயை போக்கி விடுவான். எது உனக்கு வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்மணி, நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதாவது பின்னால் அந்த பெண்மணி வந்து சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், தூதரே, நான் வெளியே செல்லும் போது ஹிஜாப் நீங்கி விடுகிறது, அதற்காக மட்டும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அப்போ பெண்களுக்கு ஹிஜாப் எவ்வளோ முக்கியம் என்று நாம் அறிந்து கொள்ளணும் அல்ஃபியா. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் ஹிஜாபை பின்பற்ற வேண்டும்.